நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். உங்களுடைய உழைப்பால 6வது முறையா ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசா என்ன பயிற்சி தரணும்னு நினைச்சேன். எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல, அப்படித்தான் இந்த கூட்டம். உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை, உழைப்பை, உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதிலேயும் 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை, உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும், தொழில்துறையில மிகப்பெரிய பாய்ச்சலையும், கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம். இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். ஓரணிகள் தமிழ்நாடுன்னு நம்ம முன்னெடுத்த உடனே 2 கோடி மக்கள் நம்மை நம்பி திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. நம்ம அரசு செஞ்ச சாதனைகளால தான் நம்மால தைரியமா எல்லா வீட்டிற்கும் போய் ஆதரவு கேட்க முடிஞ்சிச்சு.